வாங்க போ, என்ன அவனே தெரில இன்னைக்கு. போ 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 ஒன்றும் இல்லை, போ போ ஒன்றும் இல்லை, விடு விடு விடு. காரி முடிஞ்சிட்டு போறான். சைடு மிரரை மறைக்காதீங்க, அது கூட தெரியாதா? யாரா இருந்தாலும் அவனுக்கு திரும்பி பார்க்க வைக்காம விட மாட்டான். பிரேக் அடினா பிரேக் ஊன்றான், வாயிலே பிரேக் அடிப்பா போல. என்னாச்சு, அமைதியாயிட்டா? ஓகே, நாங்கள் இப்போ வந்து இன்னைக்கு முருகப்பா பாலிடெக்னிக்கா அங்கே தானே, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அந்த ஸ்ட்ரீட்டில். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எங்கே போகிறோம்? ஸ்ட்ரெயிட்டாக போய் யார் கூப்பிட்டு போக போகிறா? இப்போ நான் இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒருத்தர் ஓட்ட போகிறாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்ல நம்ம ட்ரெயினர் வச்சு ஒரு 1.5 hours ஓட்டியிருப்பேன். பட் எனக்கு வந்து இருக்க முடியல, எனக்கு திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இனி அடுத்த கிளாஸ் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா பொங்கல் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், டின்ட்டு சிக்கு அப்பா அம்மா கிட்ட விட்டுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல இன்னும், இவங்களை கூட்டு போற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, அதனால ட்ரை பண்ண போறேன். எனக்கு தெரியல, ஏன்னா இன்னைக்கு நம்ம கார்ல டிரைவ் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரோட கார்ல வந்து அவருக்கும் கண்ட்ரோல்ஸ் இருக்கும்ல. பட் இன்னைக்கு நம்ம கார்ல நான் டிரைவ் பண்ணேன், ஓகே, அதாவது ஒரு 60% ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அவர் என்ன வந்து எந்த இடத்துல கிளட்ச் எந்த இடத்துல பிரேக்னு சொல்லி கைட் பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ அது இருக்காது, இப்போ எந்த அளவுக்கு ஓட்டுறேன்னு நான் பார்க்கணும். அதுக்காக தான் அதோட அதிகமாவே இருக்கும். அவளுக்கு தெரியாது, நம்மளும் ஒரு ட்ரெயினர் தானே. சரியா பாப்போம். ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். கடவுளே காப்பாத்து, என்ன ஒரு ஆர்வம். வாங்க போ, என்ன அவனே தெரில இன்னைக்கு. ஓகே, என்னன்னே புரியாம உட்காந்துருக்கா. வந்ததும் சீட் பெல்ட் போட்டணும், அப்புறம் கிளட்ச் மிதிச்சிட்டு ஹேண்ட் பிரேக்கா எடுங்க. எப்பவுமே அது மாதிரி லாக் ஆயிருக்க மாதிரி இருக்குல்ல, லைட்டா இப்படி இழுத்துட்டு அது டைட் பண்ணா வந்துடும். ஓகே, இப்போ நீ தான் பண்ண. இது ஒரு 2-3 கார் ஓட்டினேன், எல்லா கார்லயும் இப்படிதான் டைட்டா இருக்கு, ஏன்னு தெரியல. நம்ம கார்ல தான் டைட்டா இருக்கு. வந்துருச்சா? இப்போ லூஸ் ஆயிடுச்சா கார்ல? பாருங்க எவ்வளவு பள்ளமே விழுந்துருச்சு என் கையில. ஐயோ, இப்போ ஒரு ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கே பள்ளம் விழுது, வண்டி எடுக்கிறதுக்கு என்ன ஆகுமோ தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். வண்டி லெஃப்ட்ல ரைட்ல வருதான்னு பாத்துக்கோ. இப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டு போகணுமா? ஓகே, வண்டி நகர மாட்டேங்குது. பொறுமையா நீ இண்டிகேட்டர் போடு. அது டக்குனு திருப்பினதும் ஆஃப் ஆயிடுச்சு பாரு இண்டிகேட்டர். வெரி குட் வெரி குட், சூப்பர். அழுத்த பொறுமையா பயப்படாம ஓட்டு. பின்னாடி யாரையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாத. அடுத்த கியர் மாத்து. சரி பண்ணிட்டியா? ஒரு கையில் ஸ்டீரிங் பிடிச்சிக்கோ, அடுத்ததுக்கு மாற்று. செகண்ட் கியர் போ. நீ தேர்ட் கியர் போயிட்டேன்னு, 4th போயிட்ட. போ 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 ஒன்றும் இல்லை, போ போ ஒன்றும் இல்லை, விடு விடு விடு. அது மாதிரி ஆச்சுன்னா பிரேக் அழுத்து, கிளிச்சு முடிச்சுக்கோ. கியர் நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கியர் போடு. காரி முடிஞ்சிட்டு போகிறான். ஓட்டு ஓட்டு ஓட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக கிளச்சை விடு. இப்போ அப்படியே போ, ரைஸ் பண்ணு, ஆக்சிலேட்டர் கொடு. அப்படியே போ கிராஜுவலாக கூட, ஒன்றும் இல்லை. செகண்ட் கியர் மாற்றிப்போம். செகண்ட் கியர் மாற்ற வரைக்கும் வண்டி இப்படி தான் ஆடும் டமால் டிமில்னு. கரெக்டாக செகண்ட் கியர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காத. போயிட்டு ஆமாம், அப்படி போகணும். ஓகேவா? இப்போ ரிலீஸ் பண்ணு கிளச்சை. ரிலீஸ் பண்ணலாம், ஆஃப் ஆகிடும். ரிலீஸ் பண்ணு, பொறுமையாக ரிலீஸ் பண்ணு, அப்படியே ஆக்சிலேட் பண்ணு. சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பராக ஓட்டுறா சுனி, பயங்கரம் வெறியோட. அடுத்த கியர் மாற்றலாமே, செகண்ட்லேயே தான் ஓட்டு வைப்பமே. அவ்வளோதான்ப்பா, வெறித்தனமாக இருக்கு. இப்போ ஏன் டிரான்ஸ்மிஷன்லாம் ஏன் பார்க்கிங் லைட் போட்டு ஓட்டணும்? பிரேக் அடிச்சிடறோம்ல, நடுவில் ஆஃப் ஆகிடுதுல்ல, அதனால் இது போட்டோன்னா அவங்க வந்து ஏதோ வண்டியில் பிரச்சனை அல்லது ஏதோ ரீசனுக்காக அது போட்டிருக்காங்க, சேஃபாக போய்க்குவாங்க அப்படின்ட்டு. சைடு மிரரை மறைக்காதீங்க, அது கூட தெரியாதா? ஓகே ஓகே ஓகே, வண்டி ஓட்டுங்க, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க போதும்.
மெதுவா ஏய் பிரேக்கு கியர் மாத்து ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டேன் இடு ரிலீஸ் பண்ணு பொறுமையா அவர் ஏற்றிடாத பொறுமையா போ தெரியுதா இப்போ அவங்க பின்னாடி வந்து முட்டிருப்பாங்க நீ இது போடலண்ணா இப்போ கியர் மாற்ற அடுத்து கை இங்கே வை நான் மாற்றி விட்றேன் உனக்கு கரெக்டாக இருக்கும் விடு சூப்பராக ஓட்டுறான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஓட்டுவான்ட்டு பட் கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருக்கும்ல செகண்ட் கியர் வந்துட்டா செகண்ட் கியர்லேயே ஓட்டுறா தேர்ட் கியர் மறந்துடுவான்னு நினைக்கிறேன் பிரேக் ஃபஸ்ட்டு ஆன்டிசிபேட் பண்ணி பிரேக் அடிச்சிடணும் ஓகேவா இப்போ அப்படியே போ செகண்ட் கியர்லேயே போ அப்படியே ரிலீஸ் பண்ண பொறுமையாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட் பண்ண போயிடுவேன் அந்த இது தருதில்ல ஸ்பீடு இதுலேயும் கண்டு வச்சுக்கோ அந்த ஒரு 20ல் அந்த ஈஸியாக நீ செகண்ட் கியர்லேயே அடுத்ததுக்கு போயிடலாம் ஐயோ ஜாலியாக இருக்குப்பா நம்ம சொல்கிறத நம்ம பொண்டாட்டி எல்லாமே கேட்குறான் அப்படியே போ செகண்ட்லேயே போ அப்படியே ஆக்சிலேட் பண்ண லைட்டா இல்லை ஆஃப் ஆகிடும் வெரி குட் இப்போ வருது அந்த ட்ரிக்கு சூப்பர் ஸ்டியரிங் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும்னா இன்னும் லெஃப்ட் ரைட்டுன்னு அலமோது இப்போ வண்டி அந்த ஸ்பீட்லேயே விட்டுரு அப்படியே அதுவே போய் ஏறி இறங்கிடும் லெஃப்ட் வா ரோடு வந்து அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக இருக்கணும் இனிமேல் நமக்கு ரெஸ்ட்டுப்பா ஜாலியாக சுனிக்கிட்ட கொடுத்துடலாம் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக வெளில ரவுண்ட் அடிக்கிறதுக்கலாம் அது வரைக்கும் அப்படியே அதுக்கப்புறம் சுனிக்கிட்ட விட்டுடலாம் எங்கேயா போனா மினியே போயிடுவல அதுதான் பிளானு இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருது வண்டி போகும்போது தெரியுதுல்ல அப்போ நீங்கள் வந்து தேர்ட் அவ்வளோத்துக்கு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி பிரேக் அடிச்சு செகண்டுக்கு வந்துடணும் திருப்பியும் ஸ்பீட் பிரேக்கருக்கு வந்து செகண்ட் கியரில் அப்படியே ஒரு ஸ்பீடில் அப்படியே ஏற்றிட்டு அடுத்து திருப்பி அப்படியே பிக்கப் பண்ணிடணும் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட ஓட்டு வந்துட்டல சூப்பர் சுனி சரி கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இன்னைக்கு வேற லைட்டாக சாரிங்க அதுக்கு நீங்கள் கேமராமேன் கூப்பிட்டு வந்துருக்கணும் லைட்டாக வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருக்கா சூப்பராக இருக்குது இந்த இடம் கிளைமேட்டு எப்படி இருக்கு பேஸ்டே ஓட்ட முடியுமா எப்படி போகணும் பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு கெஸ் பண்ணிக்கோ ஸ்ட்ரைட்டா இப்படியா அது ரைட் ஒரு லேன் பிடிச்சிக்கோ 2 லேனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ இதை ஒரு லேனை வண்டி போகணுன்னா அது ஃபாஸ்ட் லேனு அதில் போகிற வண்டி வேகமாக போகும் நீ இந்த லேன் பிடிச்சி நீ வாட்டு போயிட்டே இரு அப்படியே அங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் செம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக போயிட்டுருக்கா சுனி ஆனால் என்ன நடக்கிறவங்களாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்களா பட் ஜாலியாக இருக்குது எல்லாருமே எங்களை திரும்பி பார்த்து தான் போகிறாங்க அந்த அளவுக்கு செம்ம பக்காவான ஒரு ரைடாக இருக்குது யாராக இருந்தாலும் அவனை திரும்பி பார்க்க வைக்காம விட மாட்டான் சரி ஜாலியாக இருக்குது நான் இந்த மாதிரி உட்காந்ததே இல்லைல்ல சுனி ரொம்ப ஆசைப்பட்டேன் இங்கே ஃபுல்லாக ஆர்மி குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அந்த ஏரியா இது கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும் இதில் வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒரு லேன் வந்து நம்ம இது போகிறதுக்காக வச்சுருப்பாங்க பீரங்கி போகிறதுக்காக வச்சுருப்பாங்க ஸோ அந்த லாஸ்ட் லேன் வந்து பீரங்கி போகும் அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருப்பாங்க தெரியுமா அது செம்மையாக போட்டிருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடம் ரோடு ஸோ நாங்கள் வந்து இந்த சைடில் போயிட்டுருக்கோம் ஒரு சில இடத்துல ஆனால் வண்டி ஆஃப் ஆகிடும்னு நினச்சேன் எடுக்கும் போது ஆஃப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் டாப் கியரை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கா எங்கேயுமே ஆஃப் ஆகலை நடுவில் ஒரு சில இடத்துல புதரில் விட்ருவான்னு நினச்சேன் பட் கட் பண்ணி அழகாக போகிறாங்க ஷார்ப்பாக கட் பண்ணுறாங்க மேடம் மாட்டேன் ஆட்டோ வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு வந்திருக்கோம் மேடம் வந்து ஒரு 16 அப்படியே நெக் போய் அப்படி ஓவர்டேக் பண்ணாங்க ஆட்டோக்கார் மெர்ஸில் ஆகிட்டு ஓரமாக போயிட்டான் தெரிஞ்சிச்சு பார்ட்டி சரியான ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கு நீ இனிஷியல் டேஸில் எப்படி இருப்ப ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டினப்போலாம் இவங்களை உட்கார வைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்துச்சு அப்போலாம் வந்து இவங்களை பேசவே விட மாட்டாங்க பேசினாவே அமைதியாக நான் ஃபோக்கஸ் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தள்ளுங்கன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே சீன் போடல அதுவே பெரிய ஒரு சாதனை தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நம்மளோட பெட்டரான ஒரு டிரைவர் தான் வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ்லாம் போயிடுச்சுன்னா ப்ரோ ரேசிங்க்கெலாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் அஜித் குமார் மாதிரி ஏகே ரேசிங் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என் தலையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இல்லை தலை ஃபேனில் இவங்க ஸோ அதனால் ஏகே ரேசிங் போயிடுவாங்க இப்போ சுனிக்கு என்ன டாஸ்க்னா இப்படி போய் அந்த இடத்துல யூட்டர்ன் எடுக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேட்டுக்காக ஓப்பன் பெருசாக இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல திருப்போறா வண்டி
ஆன் பண்ணுறல அப்போது நியூட்ரல் மாற்றிட்டு ஆன் பண்ணு. பிரேக்கில் எப்பவுமே காலை வை, முன்னாடி பின்னாடி ஓடுது பாரு வண்டி. ஓகே ஆன் பண்ணிட்டியா? மேடம் என்ன பண்ண போகிறாங்க, இப்படி போய் அப்படி திருப்பிட்டு வரணும்ல, பின்னாடி எதுவும் வண்டி வரல. இப்போ நீ போகிறோம், இன்னும் இன்னும் ஸ்ட்ரைட் போ, திருப்பாது, இன்னும் ஸ்ட்ரைட் போ. எங்கே ரிவர்ஸில் போயிட்டுருக்க? கியரில் தாண்டி இருக்கு. நீ இது கிளச்சை ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி முன்னாடி போகும். நீ ஆக்சிலேட்டே பண்ண தேவையில்ல. இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணால் அந்த ஸ்பீட்லேயே நீ போயிட்டு வந்துடலாம். அப்படி ரிலீஸ் பண்ணு ஃபஸ்ட், அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. பார்த்தியா இன்னும் போகணும், அதுதான் சொன்னேன் ஸ்ட்ரைட் போய். இப்போ பார்த்தா இங்கே வருது பாரு, திருப்பிடு வந்துட்டுனா திரும்பிடு. சூப்பர். திருப்பு, ரிலீஸ் பண்ணு. வெரி குட், சூப்பர். திருப்பிடா சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த லேன் தான் சொன்னேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க, பார்க்கிங் கல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லேனில் தான் வந்து இது போகும். போகலாம் போ. இப்போ வண்டி வரல. இந்த சைடில் பள்ளம் இருக்கும் நடுவில், அந்த பள்ளத்துலலாம் விடக்கூடாது, கரெக்டாக ஓட்டிட்டு போகணும். செகண்ட் கியரில் தானே இருக்க? வண்டியை விடு, இன்னும் ஸ்பீடு ஏற்று. இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் அடிக்கணும், இங்கெல்லாம் பிரேக் அடிக்கணும், அப்படியே விடக்கூடாது. ஊன்றா பிரேக் அடினா பிரேக் ஊன்றா, வாயிலே பிரேக் அடிப்பா போல. ஆனால் வண்டி ஸ்லோ ஆக மாட்டேங்குது, அதே ஸ்பீட்லேயே போகுது. ஓகே பிரேக் அடி. லெஃப்ட் வா. லெஃப்ட்லேயே போயிடுங்க. அவன் விட மாட்டானுங்க ஒன்று. மேடம் கலக்குறீங்களே, எப்படி இருந்துச்சு? சாதிச்ச மாதிரி இருக்கு. ஓகேவா? நான் ரொம்ப ஒன்று நான் ஒன்று ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலி. இன்னும் நிறைய ஓட்டணும் போல இருக்கு, ஆனால் இருட்டாயிருச்சு. எனக்கு வந்து பயங்கர வெறித்தனமா இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கு. ஆனால் நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு வருவேன், நாளைக்கு காலைல கூட்டு வரேன் நான். ஓகே சரி. அவரு அந்த ட்ரெயினர் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ரெயினர் பிடிச்சிருக்கா? ரெண்டு பேருமே எந்த குருவையும் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. ஏன்னா அவருமே அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாரு. 4 classes தான் போனேன். அவர் என்ன இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காருல்ல, பெரிய விஷயம் தான். அவர் ஒரு ஸ்டைலு, இவங்க ஒரு ஸ்டைலு. எதையுமே என்னால் கம்பேர் பண்ண முடியாது. பட் 2 குருங்களும் கிரேட். ஓகே சரி, ஓகே ஐஸ் வச்சுட்டா. நாளைக்கு கூப்பிட்டு வந்துடலாம். நம்ம வேலை முடிய போகுது. சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நான் நினச்சே பார்க்கல சுனி வந்து இவ்வளோ சூப்பராக ஓட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஓட்டிட்டா, வந்தாச்சு.